செய்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களை எழும்பச் சொல்கிறார். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு, எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு. நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். இருள் பூமியை மூடினாலும், காரிருள் ஜனங்களை மூடினாலும், இருள் பூமியை மூடினாலும், காரிருள் ஜனங்களை மூடினாலும், எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு, எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு. நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய். கர்த்தர் உன்மேல் உதித்திடுவார், அவரின் மகிமை உன்மேல் வரும். கர்த்தர் உன்மேல் உதித்திடுவார், அவரின் மகிமை உன்மேல் வரும். எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு, எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு. நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய். அந்தகார வல்லமைகளை முறிப்பாய், ஆச்சரியமானவைகளை செய்வாய். அந்தகார வல்லமைகளை முறிப்பாய், ஆச்சரியமானவைகளை செய்வாய். எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு, எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு. நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய். கட்டுகளை எல்லாம் முறியடிப்பாய், காயங்களை எல்லாம் மாற்றிடுவாய். கட்டுகளை எல்லாம் முறியடிப்பாய், காயங்களை எல்லாம் மாற்றிடுவாய். எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு, எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு. நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய். ஆமாண்டவரே, இந்த நாளில கூட கர்த்தாவே, எங்களை நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்திருக்கிறீர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் பயன்படுத்துவீராக, பெரிய காரியங்களை செய்யும்படி பயன்படுத்துவீராக. அந்த கரத்தில் எங்களை தாழ்த்துறேன் இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளில கூட மத்தேயு 9:37-38 இப்படியே சொல்லுகிறது. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அருமையானவர்களே, நம் ஆண்டவர் நம்மை அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இந்த பூமி முழுசு பார்க்குறாங்க, எவ்வளோ ஜனங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தெரியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு
அல்லது நம்ம பார்க்குற ஜனங்களுக்கு, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள், இதை மட்டும் நாம் சந்திச்சாலே போதும். அருமையானவர்களே, அதனால் ஆண்டவர் சொல்றார், உன்னை சுற்றி இருக்கிற அறுப்புக்கு விளைஞ்சிருக்கிற அந்த கதிர்களை நீ அறுப்பதற்கு ரெடியா? இன்னைக்கு நம்மை அறுப்புக்கு வேலையாட்களாக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்மை பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு, காயப்பட்டவர்களுக்கு காயம் மாற்றும்படிக்கு, அந்தகார வல்லமைகளில் பிடிக்கப்பட்டவர்களுக்கு, பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கு, பில்லி சூனி ஏவல் மந்திர கட்டுங்களில் பிடிப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கு, இந்த மாதிரி கேன்சர்லாம் ஒரு விதமான ஸ்பிரிட், அதெல்லாம் ஒரு வியாதி ஒவ்வொரு ஆவியினால தான் வருது. அப்போ அந்த ஆவிகளை நம்ம கடித்து கொள்வது அந்த வியாதிகள் போகும். ஆகவே இப்படிப்பட்டவைகளை நாம் செய்யும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அறுவடை மிகுதியாயிருக்கிறது. காயப்பட்டவர்கள், அதே போல வியாதிப்பட்டவர்கள், பிசாசினுடைய பிடியில் அகப்பட்டவர்கள், ஆண்டவர் சீஷர்களை அழைக்கும் போது எப்படி அழைக்கிறாரு? பிரசங்கம் பண்ண, வியாதியஸ்தர்களை சொஸ்தம் பண்ண, பிசாசுகளை ஓட்ட அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வல்லமையும் அதிகாரத்தை கொடுத்தார்கள் மார்க்கில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் ஒரு சீஷர்களாய் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மளை ஒரு விசுவாசியை அல்ல, சீஷர்களாய் அழைத்திருக்கிறார். நம்மளை எப்படி அழைத்திருக்கிறாரு? சீஷர்களாய் அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம சீஷர்கள் என்றால் நாம் அனைவருமே இயேசுவை போலவே இப்படிப்பட்ட ஊழியர்களை செய்யணும். அப்போ 10:38 என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் அவர் என்ன செய்கிறாராம்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து என்னென்ன காரியங்கள் செய்கிறார்? வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குறார். வாசிங்க ஒருத்தர். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். இன்னைக்கு இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மை அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் பொழுது கூடவே என்ன வருது? வல்லமையும் வருகிறது. வல்லமை இருக்கு, அது அபியாசம் பண்ணாதான் உங்களுக்கு அது கிரியை செய்யும். புரியுதுங்களா? வல்லமை இருக்கு, வரங்களுக்கு பரிசுத்த ஆவியில தான் எல்லா வரங்களும் இருக்கு, எல்லா கனிகளும் இருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க யூஸ் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை கேட்கணும். பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க மிங்கிள் ஆகணும். பரிசுத்த ஆவியானவரை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுதுதான் அவரோடு இணைந்து இசைந்து நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுதுதான் அந்த இடத்துல வல்லமை வெளிப்படும். அதாவது நான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0 ஆயிடுங்க. நான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன? அந்த இடத்துல என்ன ஆயிடும்? 0. நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னீங்கன்னா அங்க 0. அந்த இடத்துல எந்த கிரியையும் நடக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்யும்படி உங்களை நீங்கள் தாழ்த்தும் பொழுது அந்த இடத்தில் தேவன் கிரியை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் பாருங்க, எரேமியா சார் அது வாசிக்க முடியுது சார். வல்லமையினால நிரப்பினார். அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசனுடைய பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணம். அவர் பிசாசு பிடிக்கப்பட்டவங்க எல்லாம் வியாதிப்பட்டவங்க தான். வியாதிப்பட்டவங்க எல்லாரும் ஒரு பிசாசினால் பீடிக்கப்பட்டவங்க. அப்போ அவங்களுக்கு குணம் வேணும். ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடி ஒரு பிசாசு. அப்போ அந்த பிசாசை விரட்டணும். அதுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? அவரோடு கூட இருந்து, பிதாவாகிய தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அந்த இடத்துல கிரியை நடக்குது. இன்றைக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்படுதா? 4, 5, 6 வசனங்களே எல்லார் மேலும் எல்லாருக்குள்ளும் எல்லாரோடும் இருக்கிறவர். அப்போ எல்லார் மேலும் பிதாவாகிய தேவன் எல்லார் மேலும் இருக்கிறார். எல்லாரோட யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கூட வருவார் யாரு? இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். அப்ப இயேசு எங்க வராரு? கூட வருவார். எல்லாருக்குள்ளும் யார் இருக்கிறது? ஆவியானவர். நல்லா தெரிஞ்சுங்க. மேல இருக்கிறது பிதாவாகிய தேவன். ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுவே,
அந்த மகிமையின் மேகம் யாரு? பிதாவாகிய தேவன். தேவனுடைய மேகம் நம்மை ஜனங்களை மூடி மேலாக நடத்துகிறது. கூட வருவர் யாரு? இயேசு கிறிஸ்து. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பாருங்க, கூடவே இருப்பவர் இயேசு கிறிஸ்து. எனக்குள்ளே இருப்பவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நீங்களே தேவனுடைய ஆலயம். 1 Corinthians 3:16 சொல்ற, நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள் தேவனுடைய ஆவி வாசமாயிருப்பதை அறியீர்களா? அப்ப நமக்குள்ள வாசிக்கிறது யாரு? பரிசுத்தர். மேல கூட உள்ள ஒருத்தர் இல்ல, 3 கேரக்டரா நம்முடைய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். ப்ரொடெக்ஷன், மேலேயும் ப்ரொடெக்ஷன், கூடவும் வலப்பக்கம் இடப்பக்கம் நம்ம இடறி போகாதபடி, அதே போல் உள்ளவும் நம்மளை இன்ஃபியூஷன் கொடுத்து நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம பயப்படலாமா? உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நமக்கு மேலே நின்று வழி நடத்துகிறவர் பெரியவர். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் மேல வர்ஷித்துட்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு மேல கீழே கூட உள்ள எல்லா இடங்களிலும் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய அரவணைப்பு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் தாங்குகிறார், தப்புவிக்கிறார், ஏந்துகிறார் நம்முடைய தேவன். ஆனாலும் இன்றைக்கு நாம் என்ன செய்யவில்லை? ஆண்டவருக்கென்று நாம் இன்னும் எழும்பவில்லை, எழுந்து பிரகாசிக்கவில்லை. ஏசாயா 60:1 சொல்லுது, எழும்பி பிரகாசி உன்னுடைய ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேலுதித்தது. காரிருள் ஜனங்களை மூடிக்கொள்ளுமே, காரிருள் ஜனங்களை மூடிக்கொள்ளுமே, கர்த்தரின் காருண்யம் உன்னை எழுப்புமே, கர்த்தரின் காருண்யம் உன்னை எழுப்புமே. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேலுதித்தது. ஆமென், ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் அதில் சொல்லப்படுது. அந்த பாடல்ல வரும்போது பாருங்க, இளைய மகன் புத்தி தெரிஞ்ச இளைய மகன் போல் எழுந்துரு, இரவில் திருடன் வர போல இயேசு வருவாரு, நீ உன் மண்பாண்ட பொக்கிஷத்தை எடுத்து செல்ல வருவாரு, நீ எழுந்து பிரகாசி. அதுக்குள்ள எழுந்து பிரகாசி. பகற்காலம் இருக்கும் போதே நீ கிரியை செய்ய எழுந்து பிரகாசி. அந்த பாடல்ல ஆண்டவர் கொடுத்த வரிகள் எதெல்லாம். அப்போ மணவாளி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவாரு, மணவாட்டியை நீ எதிர்கொள்ள நீ எழுப்பி பிரகாசி. ஆமென். நமக்கு நேரம் இல்லை பாடி இல்லாததுல சொல்றதுக்கு. நம்மள 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தாலும் இதெல்லாம் பேசுறதுக்கு பாடிக்கிட்டே சொல்ல முடியும். ஆனால் நம்ம சுருக்கமா சத்தியத்தை மட்டும் சொல்றோம். இது நேரங்களை பாருங்க. அதனால எரேமியா 8ஆம் அதிகாரம் 20-21 சொல்லும் பொழுது, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிப்பிலேயே ஆட்டம் காணுது. நமக்கு என்னது? ரட்சிப்பிலேயே ஆட்டம் காணுது. இன்னும் பூர்ண ரட்சிப்பு வரவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களால் நான் காயப்பட்டேன், கரிகருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீழையாற்றில் கிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனால். அருமையானவர்கள், இன்னைக்கு அருமையான சங்கீதம் சகோதரி எடுத்தாங்க இல்லையா? ஆனால் நேரம் தான் இல்லை, நான் தான் அவங்க நேரத்தை திருடிக்கிட்டேன். நல்லா அழகாக அவங்க எடுத்துகிட்டே இருந்தாங்க, வேகமாக எடுக்கிறதுக்கு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா எடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 13ஆவது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க பாருங்க. சங்கீதம் 94:13. அதில் நல்ல அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. வாசிங்க பாருங்க. சிக்ஷித்து உமது வேதத்தை போதித்து பாக்கியவான். ஆமா, இன்னைக்கு வேதத்தை சிக்ஷித்து போதிக்கிறவர்கள் ஒரு சர்ஜன் இல்லை. இன்னைக்கு ஒரு டாக்டரா ஒரு ஊழியர்கள் செயல்பட வேண்டும். எப்படின்னா,
இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற, கீழையாற்றில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியன் இல்லையோ. அதாவது இன்னைக்கு ஒரு ஆப்ரேஷன், சகோதரனுக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க இல்லையா, கத்தி எடுத்து கிழிச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். கத்தி எடுத்து கிழிக்காம அந்த பித்த கத்தியை எடுக்க முடியாது. கத்தி எடுத்து கிழிக்காம உள்ள கீழே பிதுக்க முடியாது. அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் சொல்றாரு, அவருடைய பட்டயம், எபிரேயர் 4:12 சொல்லுது, இருபுற கருக்குள்ள பட்டயினர் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் அந்த கத்தியை எடுத்து கரெக்டா பயன்படுத்தணும். அந்த கரெக்டா பயன்படுத்தி நமக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை கீறி எடுக்கணும். கீறி எடுத்தாதான் இது தப்பு இது சரி என்று சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்யப்படுகிறோம், நாம் காயங்கள் ஆற்றப்படுகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கை நல்லா வீங்கி இருக்குது, நல்ல பழுத்து இருக்குது, சீழ் பிடிச்சிருக்குது, நல்ல குண்டா இருக்குது. அப்போ இந்த 5 விரல்ல இந்த ஒரு விரல் மட்டும் நல்லா புஷ்டியா இருக்குது, அழகா இருக்குது, பரவாயில்ல குண்டா இருக்குது, செழிப்பாக்குதுன்னு நம்ம சொல்லுவோமா? அடிபட்டு உள்ள சீழ் போத்துனுக்கிற அந்த விரலை பார்த்து நல்ல செழிப்பாக்குது சொல்ல முடியுமா? அதை வெட்டி எடுத்து அந்த சீழ் எடுக்கிற வரைக்கும் அது உள்ள குத்தின்னு இருக்கும். அதை வெட்டி எடுக்கிற வரைக்கும் அந்த கட்டை விரல் நமக்கு அன்ஈஸியாக இருக்கும். அது எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, இப்படி அசைக்க முடியாது, இப்படி நீட்டவும் முடியாது. இன்றைக்கு தேவன் என்ன செய்கிறார்னா, ஆண்டவர் சொல்ல, என் ஜனமாகி குமார்த்தின் காயங்களால் நானும் காயப்பட்டேன். காயப்பட்டு சீழ் பிடிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில பாவங்கள் வந்து அவங்க சீழ் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சில இருள் அவர்களை மூடிட்டு அவர்கள் வந்து ஆண்டவருடைய அந்த வசனத்தினாலே குணப்படாமல் இருக்கிற, குணப்படாத இருதயமா இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய பிசின் தைலம், அவருடைய ரத்தம் இன்னைக்கு சுகமாக்கவில்லை. அந்த ரத்தத்துக்கு அவர்கள் பங்காளிகளை மாறல. ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 5:6 சொல்லும் பொழுது, இன்னும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி, இன்னும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி. அப்போ இன்னுமே அடிக்கப்பட்ட வண்ணம். அப்போனா இன்றைக்கும் அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்திட்டு இருக்கு. நிறைய பேர் அவருடைய ரத்தத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் மாறினோம் என்றால், அந்த பிசின் தைலத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய காயங்கள் சுத்தமாகும். அந்த ரத்தத்தினாலே கழுவப்படும் போது நம்முடைய பாவங்கள் சுத்தமாகும். ஆகவே ஆண்டவர் சொல்ற, ரண வைத்தியனாய் இன்னைக்கு வேத சத்தியங்களை சரியாக போதிக்காத மத்தியில இன்றைக்கு சுகப்படுதல் இல்லை, காயப்பட்டவர்களை குணமாக்குறதல் இல்லை, இன்னைக்கு ஹீலிங் இல்லை, இன்னைக்கு அந்த இடத்துல வந்து விடுதலை இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருக்கிறார்கள், ரட்சிப்பில் பூர்ணம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் சொல்ற, அறுவடை மிகுதியாக இருக்கிறதோ இருக்கிறது, அறுக்க ஆட்கள் இல்லை. இன்னைக்கு அறுக்க ஆட்கள் வேண்டும், ஊழியர்கள் வேண்டும், ஸ்பீக்கர்கள் வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காயங்களை ஆற்றுகிறவர்களாய், அநேகரை விடுதலை செய்கிறவர்களாய், இந்த பிசின் தைலத்தை சுமந்து செல்கிறவர்களாய், ரண வைத்தியர்களாய் நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓசியா 6:1 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். அவரே நம்மை பீறினார். அவர் தான் பீறார். பீறார்னா கிழிக்கிறார் அர்த்தம். கிழிக்கிறார். அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை தட்டுவார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை சில நேரம் நமக்கு குத்தும், சில நேரம் நமக்கு கிழிக்கும். என்னதான் இவங்க இப்படி பேசுறாங்களேன்னு நமக்கு தோணும். ஆனா அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தை கிழிக்கும் பொழுதுதான் குணப்படுதல் வரும். கீறி எடுத்தாதான் உள்ளக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வரும். ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு பிரசங்கம் பண்றார். முதல் பிரசங்கம் பண்ணும்பொழுது என்ன சொல்றாரு? அவர் பிரசங்கம் பண்ணும்போது, ஆவியில நிறைஞ்சு பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள்லாம் ஓடிடுறாங்க வந்து, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் இப்போ என்ன பண்ணணும்? அப்போ அவர் சொல்றார், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகு. அவர்கள் எப்படி வந்து கேட்குறாங்கன்னா, இருதயத்தில் குத்துண்டவர்களாய் வந்து கேட்டாங்க. எப்படி கேட்குறாங்க? குத்துண்டவர்களாய். அப்போஸ்தலர் பண்ணி நீங்கள் வாசினா தெரியும், 3ஆம் அதிகாரத்துலலாம் நீங்கள் வாசினா தெரியும். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது, அதே போல் முதல்ல 2வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா தெரியும். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது என்ன செய்யறாங்க? இருதயத்தில் குத்துண்டவர்களாய் பேதுருகிட்ட வராங்க. அப்போ அவர் சொல்றாரு, மாறுபாடான இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்.
அப்புறம் அனுதினமும் சபையிலே அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்று அந்த அதிகார முடிவில் சொல்லப்படுறார். அந்த ரட்சிப்பு விலக ஆரம்பிக்கிறது. இருதயம் குத்தப்பட்டாதா, இருதயம் காயப்பட்டாதா, இருதயம் பீறப்பட்டாதா சுகம் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும். ஆமென். ஏதோ வந்தோம் போனோம் அப்படி இல்லை. வசனம் நமக்குள்ள போகணும், வசனம் நம்மோடு பேசணும், வசனம் எனக்குள்ள கிரியை செய்யணும், வசனம் எனக்குள்ள சில மாற்றங்களை கொண்டு வரணும். ஒன்று மருந்தா போடணும், வசனம் ஒன்று மருந்தா இருக்கணும், அல்லது என் இருதயத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், கிழிக்கணும், அல்லது ஏதாவது ஒரு வழியில் தைக்கணும். ஆண்டவர் கற்றவரோ அவர் தான், இடிக்கிறவரோ அவர் தான். என்கிட்ட இருக்கிற மேட்டிமை இடிப்பார். அப்போ என்கிட்ட இருக்கிற குறைய சுட்டி காமிக்கும் போது நான் உடனே என்னை தாழ்த்து ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஏதாவது ஒரு விஷயம் நமக்குள்ள நடந்தாதான் அந்த இடத்துல அறுவடை, அந்த இடத்துல ரட்சிப்பு. ஆமென். நம்ம ஒவ்வொரு ரட்சிப்பு ஒரு நாளுக்குரியதில்லை. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன், ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நடக்கணும், ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள வரணும். ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள கிரியை செய்யணும். தினந்தோறும் ஆண்டோடைய வார்த்தை நம்மோடு பேச வேண்டும். தினந்தோறும் ஆண்டோடைய வார்த்தை நம்மோடு பேசணும். நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது சரி, ஆண்டவரே இந்த வார்த்தையில எனக்கு என்ன கற்று தரீங்க, இந்த ஒரு அதிகார வாசிங்க. எல்லா வசனம் நம்மோட பேசாது, ஏதோ ஒரு வசனம் அப்படி நிற்கும், அதுக்கு மேலே நம்மளால ஓட முடியாது. அந்த ஓடாத வசனத்தை வச்சு நீங்க தியானிங்க, அந்த வசனம் உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் தூங்குறாங்க போது. ஆமென். அல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என்னை பிதாவானவர் அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன்றார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஏன் சொன்னாக்கா, இப்படிப்பட்ட மக்களை அவர்கள் சொந்தமாக்கணும், ரணவைத்தியர்களாய் மாறணும், சீஷர்களாய் மாறணும். பாருங்க, பவுல் அப்போஸ்தலனை குறித்து சொல்லும் பொழுது, அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 26ஆவது அதிகாரம் அப்போஸ்தலர் பணி 26ல் உன் சுய ஜனத்தாரிடம் இருந்தும், எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 26, 17, 18. அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி நிறத்துக்கும் சாத்தானை அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படியில் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொழுது இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, இங்க வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் வந்திருக்கிறேன்னா எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, என்னை உங்களை சுய ஜனத்தார், உங்க சொந்தக்காரங்க மத்தியிலிருந்து வேறு பிரிச்சார். அதே போல அந்நிய ஜனத்தாரன் வேறு பிரிச்சார், உங்க ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட வேறு பிரிச்சார். வேறு பிரிச்சு சபையில் உட்கார வச்சிருக்கிறாரா இல்லைங்களா? இப்போ பவுலே அதே போல தான் பிரிச்சார். பிரிச்சுட்டு அவர் என்ன செய்யறார், அவர்கள் என்னை பற்றி விசுவாசினார். இன்னும் அவங்கள ரட்சிக்கப்படல, இன்னும் அவங்களாம் சத்தியத்தை அறியல. இப்போ ஆண்டவர் என்ன செய்ய, உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால், என்னை சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார் என்றால், இப்போ நம்மை கொண்டு அவர் செய்கிற இன்னொரு காரியம் பவுலுக்கு சொன்ன அதே காரியம்தான். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, அதாவது யாரு, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம ஊருக்காரங்க. யார் யாரு? நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம ஊருக்காரங்க. இவங்க என்ன செய்யணும், விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. அப்போ முதல்ல என்ன பெற்றுக்கொள்ளணும்? பாவ மன்னிப்பு. எல்லாருமே பாவிகள் இந்த பூமியில. நம்ம பேசுறனாலும் சரி, எல்லாருமே ஒரு ஒன்று நீதிமான் இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம யாரை பற்றியாவது குறை பேசும்போது பாவம் வந்துடுது, நம்மள அறியாமல் நாக்கு டங்கு ட்விஸ்ட் ஆகிடுது. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது எல்லாருமே பாவிகள். ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கோம். எப்படி நம்ம சரீரத்தை கழுவுறோமோ அதே போல் நம்ம ஆத்மாவை என்ன செய்யறோம், கழுவி கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற, உன்னை சுத்திகரித்து கொண்டு, உன்னை கழுவி சுத்திகரித்து கொண்டு நீ ஆண்டவர்கிட்ட பரிசுத்தமாயிட்டு நீ என்ன செய்யணுமா, உன் பக்கத்தில் இருக்கிற உங்கள் சொந்தக்காரர்கிட்ட
உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு நீ சத்தியத்தை சொல்லணும். ஏற்றுக்கிறாங்களையோ ஏற்றுக்கலையோ சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? என்னுடைய கடமை, நம்முடைய கடமை, என் தலைமேல் விழுந்த கடமை. ஏற்றுக்கலைன்னா கவலையே படாதீங்க, நீங்கள் ரத்த பழிக்கு நீங்கள் ஆகுறீங்க. ஏற்றுக்கிட்டாங்கன்னா 2 பேருமே ரட்சிக்கப்படுவீங்க. ஆமென், அல்லேலூயா. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம், அதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் சொல்லுவார், இஸ்ரவேலனே நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனா வச்சிருக்கேன். ஒரு ஆத்மாவை பார்த்து நீ ரட்சிக்கப்படணும், அவன் பாவத்திலேருந்து நீ ரட்சிக்கப்படணும் நீ சொன்னீன்னா நீ உன் ஆத்மாவை தப்பிக்க வைக்கிற. அப்படி இல்லையா, நீ சொல்லலைன்னா அந்த ரத்தப்பழி உன்கிட்ட கேட்ப. என்னது அந்த ரத்தப்பழிய உன்கிட்ட கேட்ப. இன்னைக்கு உங்க சொந்தக்காருக்கு சொல்லலைன்னா அந்த ரத்தப்பழி யாரு மேல? ரட்சிக்கப்பட்ட என் மேலதான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்க கூட பிறந்தவங்களுக்கு நீங்க சத்தியத்தை சொல்லல, உன் பாவத்துக்கு மன்னிப்பு ஏற்று மட்டும்தான். நீ போய் கங்கையில் குளிச்சாலும் அழுக்கு போகாது, பாவம் போகாது. நீ எங்கே காவிரியில் குளிச்சாலும் அழுக்கு போகாது, உன் பாவம் அழுக்கு. நீ கோழியை வெட்டி ரத்தத்தை சிந்தினாலையும் உன் பாவம் போகாது. ஆடை வெட்டினாலும் உன் ரத்தத்தில் பாவம் போகாது. ஏசாமியுடைய ரத்தம் மட்டும்தான் நமக்கு பாவ விமோச்சனம் சொல்லிட்டு அந்த தேவ சமாதானத்தை அவர்கள் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டியது யாருடைய கடமை? சொல்லுங்களேன் தயவு செஞ்சு, நம்முடைய கடமை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, முத என்னுடைய ஊழியம் என்ன தெரியுங்களா? எங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் தான் முதல்ல ஊழியம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் சபைகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் கிராமம் எல்லா ஊழியங்களுக்கும் போக ஆரம்பித்தேன். முதல்ல எங்கள் வீட்டை தான் முதல்ல சுற்றி வந்து எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் மூழ்கி எடுத்த பிறகு தான் வெளியில். நாங்கள் ஆர்சி ஃபேமிலி, ஆர்சி குடும்பத்துலேருந்து தான் வந்தோம். ஆனால் முதல்ல எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் முழுக்க எடுக்க வச்ச பிறகு தான், அதே போல் அவங்களுடைய பிள்ளைங்களெல்லாம் முழுக்க எடுக்கிறதுக்கு சத்தியத்தில் வழி நடத்துகிற பிறகு தான் என்ன செஞ்சேன், வெளியே ஊழியத்துக்கு வந்தோம். முதல்ல நான் வந்து எங்கே ஊழியம் செய்யணும்? என் குடும்பத்தில் செய்யணும், என் சொந்த பந்தங்களுக்கு செய்யணும், என் கூட பிறந்தவங்களுக்கு செய்யணும், என்னுடைய உறவினர்கள் மத்தியில் செய்யணும், என் ஊரில் செய்யணும். ஆமென், என் சபையில் செய்யணும், என் ஊரில் செய்யணும். இப்படி தான் ஊழியம் வளரும். புரியுதுங்களா? அப்படி தான் நம்ம வளர்ந்து வரணும். 1991 ஊழியத்தில் இருக்கிறேன். 91 கிராம ஊழியங்கள் செய்கிறோம், குடும்பத்தில் ஊழியங்கள் செய்கிறோம். 91 நாங்கள் வந்து அலைஞ்சுன்னு தான் இருக்கிறோம் ஊழியத்தில். அநேக காரியங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் வழியில் போயிட்டு செஞ்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஊழியத்தின் பாதையில். ஆகவே அருமையானவர்களே, அவர் சொல்றார், முதல்ல பாவ மன்னிப்பை அவர்களுக்கு பெற்று தர வேண்டியது நம்முடைய கடமை, நம்ம மேலே கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம் எது? பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும். அப்போ பரலோக ராஜ்யம் பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல பாவ மன்னிப்பு பெற்றுக்கிட்டா பெருசு இல்லை. முதல்ல ஏசாமி ஏற்றுட்ட உடனே ரத்தத்தில் கழுவப்பட்டது பாவ மன்னிப்பு கிடைச்சிது. உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, இனிமே புதுசாக ஊழியத்தில் நீங்கள் நடத்துறீங்க பாருங்க, அவங்களுக்கும் சரி இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஏசாமி ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதல்ல நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்குது, பரிசுத்தாவை கிடைச்சிடுவாரு. ஏற்று சொல்லும் பொழுதே நமக்கு பரிசுத்தம் வந்துடுது. அதோடு திருப்தி ஆகக்கூடாது. அது அந்த நேரத்தில் தான் நம்ம பாத்திரம் சுத்தமாகுது. அடுத்த நாளே உடனே அந்த ராத்திரியை கூட அந்த பாத்திரம் அழுக்காயிடலாம். ஆமென், அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு கைட் பண்ணணும். எப்படி கைட் பண்ணணும்? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழைய பஞ்சாங்கமே பாடிட்டு இருப்பாங்க. நான் அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டேன், அப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரட்சிப்பு மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டது பெருசு இல்லை, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். அதே தான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும். எப்படி? இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும். சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. அப்போ அவங்க கண்களை திறக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த கண்ணை மூடி இருக்கிறது யாரு? பிசாசு. 2 கொரிந்தியர் 4:4 என்ன சொல்லுது? சுவிசேஷத்தின் மகிமை காண முடியாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன செய்யறான்? அவருடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். அப்போ ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிட்டே இருக்கணும். ஏன் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும்?
யோவான் 15:2 சொல்லுது, அவருடைய உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவருடைய உபதேசம் அவர்களுக்குள் போகணும், சத்தியம் போயிட்டே இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்ற உபாகமத்தில் 6 நீங்க வாசிக்கும் போது உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி சத்தியம் சொல்லணும். இன்னைக்கு மொபைலுக்கு அடிமையா இருக்குது உங்க பிள்ளைங்க. ஏன் அடிமையா இருக்கு? உட்காரும் போது ஏசாமி பத்தி சொல்லணும், எந்திரிக்கும் போது ஏசாமி பத்தி சொல்லணும், படுக்கும் போது ஏசாமி பத்தி சொல்லணும், காலையில் எந்திரிச்ச உடனே ஏசாமி பத்தி சொல்லணும். சொல்லிக்கினே இருங்க, பிள்ளைங்க பரிசுத்தமா வளரும், மொபைலுக்குள்ள போகாது. ஆனால் நாம் என்ன செய்யணும்? நம்மளை விட்டா போதுன்னு மொபைலை பிள்ளைங்கிட்ட கொடுத்து நாம் என்ன நம்ம மட்டும் சர்ச்சுக்கு வரோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் அதான் சொல்லுவேன், கைட் பண்ணுவேன். உன் பிள்ளைங்களை கூட்டிக்கின்னு சர்ச்சுக்கு போ, உன் பிள்ளைங்களை கூட்டிக்கின்னு நீ இது பண்ண. நான் சில பேர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அப்படி தான் சொல்கிறது. பிள்ளைங்களை விட்டுட்டு போகிறேன்ட்டு போனீங்கன்னா கடைசியில் ரொம்ப கஷ்டம். 2 பேர் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு சென்னையில், அவங்க இல்லை ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, 2 பேர் தஞ்சாவூர்காரங்க. ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்க, சின்ன குழந்தைகளை கையோடவே கூட்டிகிட்டு போனாங்க, ரட்சிக்கப்பட்டு கையோடவே கூட்டிகிட்டு போனாங்க சபைக்கு எல்லாத்துக்கும். 2 பிள்ளைகளுமே ரொம்ப நல்ல அந்தஸ்தில் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை நல்ல செழிப்பாக நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். இத்தனைக்கும் கடனில் இருந்தவங்க, வீடு வாசல் இல்லாமல் இருந்தவங்க ஆண்டவர் இன்னைக்கு அருமையாக வச்சிருக்கிறார். அதே இன்னொரு சகோதரி பிள்ளைங்க படிக்கட்டும், பிள்ளைங்க படிக்கணும், அவங்க உள்ளே இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை விட்டுட்டு இவங்க மட்டும் இருந்தாங்க, இவங்க மட்டும் ரட்சிப்பாடுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இவங்களுடைய குடும்பம் முழுசு ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க கணவர் ரட்சிக்கப்பட்டார். கணவரும் என்ன செய்றாரு, கடிந்து கொண்டார், நீ போவாத, சர்ச்சுக்கெல்லாம் போவாதன்னு. ஆனாலும் என்ன செஞ்சாங்க, இவங்க கடிந்து கொள்ள பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு சர்ச்சுக்கு போக போக அவங்க கணவரும் ஞானஸ்தானம் எடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதாங்க ரகசியம். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் ஆண்டவருக்குள்ள வழி நடத்துங்க. அப்போ அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லினே இருங்க, சத்தியத்தை சொல்லணும். இருளிலிருந்து எப்படி வர்றது, சாத்தானுடைய பிடியிலேருந்து எப்படி வர்றது, இதை சொல்லி தரத்துக்கு ஒரே வழி வசனம் தான். வசனத்தை சொல்லினே இருங்க. உங்களுக்கு தெரியுதோ தெரியல, வசனத்தை சொல்லுங்க. இங்கே கேட்குற வசனத்தை அங்கே கட்டிடுங்க, இங்கே வாங்கி அங்கே கொடுத்துருங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள்லாம் டிகிரி எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு போகும்போது என்ன செய்வோம், அதை உத்து பார்த்து ஆளுங்களாம் படிக்க மாட்டோம், ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கிட்டு போவோம். படிச்சுட்டு பார்த்து அப்படியே போயிட்டு அங்கே கட்டிட்டு வந்துடுவோம். மறுபடியும் கேட்டாங்க அவ்வளோ தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் சொன்னாங்க, அது உட்காந்து நம்ம திருப்பி படிக்கிறது. பைபிள் அப்படி இல்லை, புரியுதுங்களா? ஆனால் நாம் என்ன செய்யறோம், அட்லீஸ்ட் இங்கே கேட்குறத அப்படியே போய் வீட்டில் சொல்லிடுங்க. இங்கே கேட்குறத என்ன செய்யுங்க, வீட்டில் சொல்லுங்க, அப்படி கட்டிடுங்க. அப்படி கேட்டுட்டு அப்படியே சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையெல்லாம் கொடுத்துருக்குறேன் எல்லாருக்குமே. ஏன்னா கேட்குறத அப்படியே பிரபகப்படுத்தக்கூடிய திறனை ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுத்துருக்குறேன். அந்த ஒரு திறமை முக்கியமாக பெண்களுக்கு அதிகம், பெண்களுக்கு அதிகம். கேட்குறத என்ன 1க்கு 2 இன்னும் விளக்கமாக சொல்லக்கூட நமக்கு திறமை ஆண்டவர் கொடுத்துருக்குறார். நிறைய எக்ஸாம்பிளோடு கூட சொல்லுவாங்க. இப்போ எங்கள் தங்கச்சிலாம் விட்டா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கோடு போட்டேன்னா அவன் இன்னொரு ரோடு போடுவான். அவன் அதை கதை வச்சு சொல்லுவான். ஒரு எக்ஸாம்பிளோட சின்னதுலேயே நான் ஊழியத்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவேன். சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது நான் ஒரு காரியம் சொன்னால் அதுக்கு ஒரு கதையை அவன் உருவாக்கி இந்த கதையில் இப்படி தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி வர்றான். உண்மையில எனக்கு அந்த கதைலாம் தெரியாது. ஆனால் நான் ஸ்ட்ரைட்டாக வசனங்களை மட்டும்தான் நிறைய சொல்லுவேன். ஆனால் அவன் என்ன செய்வா, எக்ஸாம்பிள் சொல்லுவான். அந்த உலக பிரகாரமான எக்ஸாம்பிள்லாம் அவர் சொல்லுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நீ பேசாம டீச்சராக போயிருக்கலாம், நர்ஸாக போயிட்டு எழுதினேன், நீ டீச்சராக போயிருந்தா நல்லா டீச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அருமையானவர்களே, இன்னைக்கு தேவன் நம்மை இப்படி தான் அழைத்திருக்கிறார். நம்ம அழைத்தவர் நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்ம வீட்டில இருந்து, நம்ம சொந்த மந்திலிருந்து வேறு பிரித்து மறுபடியும் அவர்களிடத்தை அனுப்பி ஊழியம் செய்யும்படி சொல்றார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகள் இடத்துல அனுப்புவேன். பவுலுக்கு சொல்றாரு. இன்னைக்கு நாம இங்க ரெடியான பிறகு தூரமா போவோம், மற்ற இடங்களுக்கெல்லாம் போவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ரோமர் 12:11 சொல்லும்போது அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மகிட்ட ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறார். நம்மகிட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கார். பொறுப்புன்றதோட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? பிரசங்கம் பண்ணக்கூடிய அதிகாரம்.
நீங்கள் ஒரு 10 பேருக்கு பிரசங்கம் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. முதல்ல ஒருத்தருக்கு பிரசங்கம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பிரசங்கம் பண்ணுங்க. அப்போ தான் 10 பேருக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு கிருபை தேவன் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு 2 பேருக்கு நீங்கள் பேசுங்க. 2 பேர்கிட்ட பேச 10 பேர்கிட்ட பேசுறதுக்கு கிருபை தருவார். 10 பேர்கிட்ட பேச 100 பேர்கிட்ட பேசுறதுக்கு கிருபை தருவார். 100 பேர்கிட்ட பேச 1000 பேர்கிட்ட பேசுறதுக்கு கிருபை தருவார். ஆமென். அப்படிதான் ஆண்டவர் வளர்த்துட்டே போவார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஆண்டவர் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரும். ரோமர் 12:11 சொல்லுது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், உங்கள் ஆவியை அவித்து போடாதீங்க. உங்களுக்குள் ஆவியானவர் கொடுக்கப்பட்டவர்களின் நோக்கமே அதுதான். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க. அதில் சொல்லும் பொழுது, கடைசி நாட்களில் மாம்சமனை யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தீர்க்க தரிசனம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப பாருங்க, வாலிபர்கள் தரிசன சொப்பனங்கள், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள், வாலிபர் தரிசனம் காண்பார்கள். இதெல்லாம் எப்படி? இந்த வார்த்தையை நம்ம சொல்ல இதெல்லாம் நடக்கும். அருமையானவர்கள், இன்றைக்கு நிறைய தவறுகள், நிறைய குளறுபடிகள் இன்னைக்கு சபையில் இருக்கு. நான் ஒரு காரியத்தை நான் கேள்விப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா, மீகா, அதாவது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 17ஆவது அதிகாரத்தில் மீகான்னு ஒருத்தர், அவன் பார்த்தீங்கன்னா அவன் மலை தேசத்தில் ஒரு மனுஷருக்கு அவங்க அம்மா 1100 வெள்ளி காசு சேர்த்து வச்சுருந்தான். 1100 வெள்ளி காசுனா இன்றைய மதிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 15 லட்சம் ரூபா. அந்த காலத்துலேயும் 15 லட்சம் ரூபா. எப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சேர்த்துது. அப்படின்னா என்னது? கோடியாக சேர்த்து வச்சுருக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவ்வளோ காசு சேர்த்து வச்சு ஒழிச்சு பையனுக்கு தெரியாமல் வச்சுருக்கும் போது பையன் அதை திருடிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த அம்மா சபிக்கிறான். யாரை சபிக்கிறா? மீகா. அந்த அம்மா தன்னுடைய மகன் மீகாவை சபிக்கிற. 17ஆம் அதிகாரம் நான் வாசிக்க வேண்டாம், நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தை நான் பாருங்களேன், 3ஆவது வருஷம் சொல்லுகிறது, அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து அவங்க அம்மாகிட்ட கொடுத்து, இது நான் தான் எடுத்தேன், ஏன் சுபா சபிச்சுங்கிறன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கும் பொழுது அவனுக்கு சாப்பிட்னா பயம். அந்த காலத்தில் பெரியவங்க வாயிலேருந்து வர வார்த்தையின் படி தான் எல்லாமே நடக்கும் இல்லையா? அப்போ இப்போவும் நடக்குது. பெரியவங்க வாயில் விழாதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த சாபத்தில் நம்ம பயந்துட்டு நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்ட்டு அவன் என்ன செய்ய, அம்மாவை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றான். கொடுத்துட்டு என்ன செய்யறான் சொல்கிறான். அப்போ அந்த அம்மா சொல்லுது, நான் இதை வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுவதற்காக இந்த பணத்தை வச்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறான். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6ஆவது வசனம் 17:6 அதை மட்டும் நீங்கள் வாசிங்களேன். ஆமா, இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தார். இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய பாவம் இதுதான். இன்னைக்கு நமக்கு ஒரு கைட் பண்றதுக்கு யாரும் இல்லாததுனால இந்த உலகத்துல மக்கள் தன்னுடைய சுய நீதியின்படி சுய இச்சையின்படி ஓடிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தார். இவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரால் இருந்தும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் நல்லா தெரிஞ்சும் அதில் முதல் வசனம் என்ன சொல்லுது, முதல் கட்டளை என்ன சொல்லுது? என்னை தவிர வேறு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். தெரிஞ்சும் அந்த அம்மா என்ன செய்து, வெட்டப்பட்ட உருவம்னா என்னது? மரத்தில் செஞ்ச உருவம். வெட்டுறது என்ன? மரத்தில் தான். வார்ப்பிக்கப்பட்ட உருவம்னா என்னது? பொண்ணு வெள்ளி அதில் தான் வார்ப்பிக்கப்பட்ட சிலை. அப்போ 2 விதமான சிலைகளை செய்யறதுக்கு அது செய்யுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரன் கூட என்ன செஞ்சான், மோசே கீழே இறங்கி வரும்பொழுது இவன் பொன் கன்றுக்குட்டிகளை செஞ்சு கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லிட்டு செஞ்சுனான். அப்போ இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் கிறிஸ்துவத்திலே நிறைய பேர் இன்னைக்கு சொல்ல போனால் நான் வந்த அந்த ஆர்சி பேக்ரவுண்டில் அப்படிதான். கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லிட்டு இவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட சிலைகளும் வெட்டப்பட்ட சிலைகளையும் என்ன செய்கிறார்கள்? சுருவங்களையும் தங்களுக்கு என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒரு கீழையாத்தினுடைய பிசின் தைலமாய் ரண வைத்தியனா இருக்கணுமா இல்லையா?
நீங்கள் சொல்லணுமா இல்லையா? அவங்களுக்கு இது செய்யறது தப்புன்னு சொல்லணுமா இல்லையா? சுயநீதியில் ஓடிக்கொண்டு இன்னைக்கு சமூகத்தில் அப்படிதான். இன்னைக்கு ஆராதனை முறைமைகளில் பார்த்தீங்கன்னா சினிமா உள்ள வந்தது. சினிமா ராகம், சினிமா பாட்டு, சினிமா தாளம், சினிமா டான்ஸு எல்லாம் உள்ள வந்தது. இப்போ இது சரியா? இல்லை. வேத சட்டம் என்ன சொல்கிறது? அப்போ வார்த்தை அந்த இடத்துல இல்லை. வார்த்தை இல்லாததினாலே பரிசுத்தம் இல்லை. பாருங்க, யோவான் 17:17 என்ன சொல்லுது? சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். சத்தியமே வசனம். சத்தியத்தினால் அவர்களை என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். அப்போ வசனமே என்னது? சத்தியம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஊழியங்கள் அநேகம். ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியங்கள். இப்போ நேரம் ஆயிட்டதுனால மிக சுருக்கமாய் சொல்றேன். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஊழியங்கள் ஒரு மிருகத்திட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். புறா வந்து என்ன செய்யுது? நோவா புறாவை வெளியே விட்டார். வெளியே விடும்போது என்ன செய்யறாரு? புறா போயிட்டு ஒலிவ இலையை எடுத்துன்னு வந்து கொடுக்குது. அந்த ஒலிவ இலை வந்து ஒரு மெசேஜ். யாருக்கு? நோவாக்கு ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்? ஜலம் வற்றி போயிருக்கிறது. இலை தெரியுதுன்னா என்னது? தண்ணி குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு அது கைப்பிரதி ஹேண்ட்பில்ஸ் ஊழியம். அந்த ஊழியங்களை நாம் செய்யணும். ஏதாவது ஒரு ஊழியம், நான் சொல்றதுல ஏதாவது ஒரு ஊழியம் நீங்க செய்யலாம். இப்போ எந்த விதத்திலையாவது நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஊழியங்களை எடுத்துக்கொள்ள. ஏன்னா நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள்லாம் பெரிய காரியங்களை செய்வதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். ரோமர் 8 சொல்லும்போது முன்குறிக்கப்பட்டவர். ரோமர் 8:29-30 யாரெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டவர்களை என்ன செய்கிறாரு? அழைத்து இருக்கிறவரை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். 29 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாம் ஏதாவது ஒரு வகையிலே ஊழியங்களை செய்ய அழைக்கப்பட்டது. ஏன்னா ஆண்டவர் ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. அதான் பெர்க்மான்ஸ் பாடுவார், ஏதாகிலும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் எங்கே ராஜாவுக்கே. இல்லையா? ஏதாகிலும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாள். ஏதாவது ஒவ்வொரு நாள் ஒன்று ஜெபிக்கணும், துதிக்கணும். அல்லது நீங்கள் உங்களுக்கு சொல்ல முடியலையா, தைரியம் இல்லையா, அந்த ஆத்மாவை வச்சு பேரை எழுதி வச்சு கையை வச்சு ஜெபம் பண்ணே இருங்க. ஒரு நாள் ஏதாவது உங்களுக்கு உங்களை அறியாமலே ஒரு தைரியம் வந்து லபக்குன்னு ஒரு வார்த்தை விட்டுருங்க. அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு செய்யும். ஆமென், அல்லேலூயா. யாருன்னா சொல்றதுக்கு தைரியம் இல்லையா? எழுதி வச்சு ப்ரேயர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, முதல்ல வந்து புறா ஊழியம். என்ன ஊழியம்? புறா ஊழியம். அந்த ஊழியம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ட்ராக்ஸ் கொடுக்குறது. இப்போ நாங்கள்லாம் கிராமங்கள் ஏறத்தாழ 35 கிராமங்களுக்கு போய் ட்ராக்ஸ் கொடுத்தோம். ஒரு வீடு விடாமல் எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய கிருபையினால் நான், என் தம்பி, சிஸ்டர் எல்லாருமே நாங்களும் ஒரு டீமாக போயிட்டு என்ன செய்தோம்? 35 கிராமங்களை சந்தித்து ஒவ்வொரு கிராமத்துலையும் என்ன செஞ்சோம்? ட்ராக்ஸ் கொடுத்தோம். இங்கே இது கூட பில்லூர் கூட நாங்கள் வந்தோம். அப்போ பாருங்களேன், அது ஒரு வகையான ஊழியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து என்னென்னா, தண்ணீர் மேலே உன் ஆகாரத்தை போடு. பிரசையில் சொல்கிற மாதிரி தண்ணி மேலே உன் ஆகாரத்தை போடு, அது நீண்ட நாட்களுக்கு பிறகு பலன் கொடுக்கும். நீ ட்ராக்ஸ் கொடு. ஒரு நேரம் இல்லைனாலே ஒரு நேரம் அதை படிப்பாங்க. அல்லது தூக்கி போட்டால் கூட அது வேறு யார் கண்ணிலையாவது படும். அந்த மாதிரி ட்ராக்ஸ் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஜெபத்தோடு கொடுக்கும்போது அது நிச்சயமாய் பலன் கொடுக்கும். ரெண்டாவது ஒட்டக ஊழியம். நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். ஒட்டகம் போல் நம்ம ஊழியம். ஒட்டகம் தண்ணி குடிக்கும் போது எப்படி குடிக்கும்? முட்டி போட்டு குடிக்கும். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் முழந்தால் படியிட்டு நாம் செவிக்கிறதுனால அநேகரை நம் கொள்ளை பொருளாய் மாற்றணும். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் சிஸ்டரோட அப்பாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க முழந்தால் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தினுடைய முட்டி மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி கருப்பு காப்பு காய்ச்சிட்டு அந்த மாதிரி இருக்குமா. அந்த அளவுக்கு முட்டி போட்டு ஜெபம் பண்ணனால வல்லமையாக ஊழியம் செஞ்சுருக்காரு. அதுபோல் அநேகருடைய ஊழியர்களுடைய முழங்கால் பார்த்தீங்கன்னா காப்பு காய்ச்சிட்டு இருக்கும். அது ஏன்னு சொன்னாக்கா அந்த காப்பு காய்ச்சல் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தினுடைய முட்டி மாதிரியே இருக்கும். அதனால தான் ஒட்டகத்தை வந்து உதாரணமாக சொல்லுவாங்க. அந்த முழங்கால் படிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி
நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியினுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தண்ணி எப்படி முழங்கால் படிட்டு குடிக்குதோ அதே மாதிரி தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தான் நான் வேதம் சொல்லுற சங்கீதம் 95:6, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடு ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் என்ன செய்ய, முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும். இப்போ பாருங்க, ஒரு குஷ்டரோகி வந்தான், எனக்கு சுகமாக்குனது அப்படியே ஜென்ட்லாம் நீங்கள் கேட்கல. அவன் என்ன சொல்ல, முழங்கால் படிட்டு மார்க் 1:40 சொல்லுது, அவர் முன்பாக முழங்கால் படிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும். முழங்கால் படிட்டு செபிக்கிற ஜெபத்துக்கு வல்லமை உண்டு, சுகம் கிடைக்கிறது, அற்புதம் நடக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். சரி, நான் வேகமாக போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் பார்த்தீங்கன்னா, யோனாவுடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மீன், ஒரு பெரிய மீன் யோனாவை விழுந்துச்சு. அந்த யோனாவை வந்து எத்தனை நாள் விழுந்துருந்துச்சு? 3 நாள். மீன் வாயில் உள்ளே போனாவே அந்த உடம்புல வந்து அதனுடைய செக்ரேஷன்ஸு உள்ளே இருக்கிற அசிடிக்கு அமிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக், நம்ம வயிற்றுக்குள்ளே ஏதாவது உள்ளே போச்சுனாவே ஹைட்ரோக்ளோரிக் திறந்து கொஞ்ச நேரத்தில் ஜீர்ணம் ஆகிட்டு ஒரு ஏப்பம் வந்துடுது இல்லையா? ஆனால் யோனாவை விழுங்கின மீன் 3 நாள் வயசில் அது எந்த ஆசிடும் சுரக்கல. யோனாவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துச்சு, ஒரு ஃபாஸ்டிங் போட்டுச்சு. அது விழுங்கின உடனே ஜீரணமாக்கிடக்கூடிய ஒரு ஜீவன் மீன். அப்படிப்பட்ட மீன் யோனாவை வச்சுக்கிட்டு 3 நாள் உபவாசப்பட்டுச்சு. ஒரு சாதாரண ஒரு விலங்கு, அந்த விலங்கு அது அப்படி ஒரு உபவாசம் போடுதுன்னா, இன்னைக்கு ஒரு ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு எத்தனை பேர் நம்ம உபவாசம் போடுறோம்? இன்னைக்கு உபவாசம் போடுறோமா? என்னைக்காவது நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்காரன் ரட்சிக்க போடணுன்ட்டு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? நம்ம அம்மா அப்பா நம்ம பிள்ளைங்க ரட்சிக்க போடணும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? அந்த ஆத்தும பாரம் நமக்கு வேணும். மீனை போல மனசுல உள்ளத்துல உங்க பிள்ளைங்களையும் உங்க கணவரையும் உங்க சொந்த பந்தங்களையும் உங்களை சுற்றி இருக்கிற யாருக்காக செபிக்கிறீங்களோ அவங்கள சுமந்து அவங்கள உங்க உள்ளத்துல வச்சுக்கிட்டு நீங்க செபிக்கிற ஜெபம் ஒரு வல்லமையா இருக்கும். இந்த வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நன்றி ஓடாது. அப்போ நாம என்ன செய்யணும்? இந்த மீனை போல நாம ஜெபிக்க வேண்டும். உபவாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் நான் உபவாசிக்க சொல்ல வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, என்னது மாயக்காரரை போல நம்ம உபவாசிக்க வேண்டாம். ஆண்டவருக்கு தெரியும்படி செஞ்சா போதும். ஆண்டவருக்கு மட்டும் மறைவாய் உள்ள தேவன் உங்களுடைய உபவாசத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படையாய் பதில் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்க வீட்டில் யாரா ரட்சிக்கப்படலைன்னா உபவாசிப்பீங்களா? வாரத்தில் ஒரு நாள். ஆண்டவர் பரிசேயர் வேதப்பாரர்களுடைய நீதியை காட்டில் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கும். அவங்க வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுவாங்களா? 2 வேளை. நாம் எத்தனை வேலை போடணும்? அட்லீஸ்ட் ஒரு வேலை மிச்சமாக போடணும், ஒரு 3 வேலையாவது போடணும். அப்போ வாரத்தில் 7 நாள் இருக்குது. 7 நாளில் ஒவ்வொரு நாளில் ஒரு வேலை, அந்த மாதிரி ஒரு 3 வேலை போடலாமா இல்லையா? கண்டிப்பாக போடலாம். 3 வேலை போட்டிங்கன்னா பரிசேயர் வேதப்பாரர்களுடைய நீதியை காட்டி நம்முடைய நீதி அதிகமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கள் 2 வேலை உபவாசம் பண்ணுவாங்க. ஆனால் நாம் என்ன ஒரு வேலை அதிகமாக பண்ணிடலாம். ஒரு வேலை போதும், ஏன்னா அதிகமாக தாங்காது இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நாம் மீனை போல உபவாசம் பண்ணி இந்த தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, அந்த நம்ம சொந்த மன்னர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொரு மீன் பார்த்தீங்கன்னா, வெள்ளி பணத்தை வந்து கக்குச்சு ஏசாமிக்கு. பார்த்தீங்கன்னா அந்த ஏசப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி பணத்தை கொண்டு வந்து ஒரு மீன் கொடுத்துச்சான். அந்த மீன் வந்து என்ன செய்யுது? வெள்ளி பணத்தை கொடுத்த உடனே ஏசப்பா தனக்காகவும் சீஷர்களுக்காகவும் அவர் என்ன செய்கிறார்? அதை வரி பணமாக கட்டுறார். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, உனக்குள்ளதுல நீ என்ன செய்யற? நீ ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று கொடுக்கணும். அந்த ஒரு மீன் தான் விழுங்கினதை எங்கேயோ ஒன்று தெரியாமல் விழுங்கினதை எடுத்துன்னு வந்து ஏசப்பா கிட்ட என்ன செய்யுது? கொடுத்துருச்சு. அப்போது ஏசப்பாக்கு அது சேவன், அவருக்கு அதுக்கு தெரியுது. இன்றைக்கி நாம் கூட என்ன செய்கிறோம்? நிறைய முறை வந்து நாம் தேவனுக்கு என்று கொடுக்கறதுல ரொம்ப கஞ்சதனமாக இருக்கிறோம். ஆண்டவருக்குன்னு கொடுக்க வேண்டும்.
ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அது வந்து தேவனுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 27ஆவது வசனம் அப்படியே சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 17:27. ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. இதே போலதான் அன்னைக்கு இயேசு அவங்க ஊழியம் செஞ்சப்போ அந்த மீனுகிட்ட இருந்து வெள்ளி பணம் எடுத்தாரு. அதே போல அநேக பெண்கள் தங்கள் ஆஸ்திகளினாலே கர்த்தருக்கு கொடுத்து ஊழியம் செய்தார்களாம். லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசினா தெரியும். 3வது வசனம் பாருங்க. ஏரோதின் காரியக்காரன பூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். நிறைய பேர் கேட்பாங்க, இயேசுசாமிக்கு ஆண்கள் மட்டும்தான் சீஷர்களான்னு. பெண்களும் சீஷர்கள் இருந்தாங்க, பெண் சீஷிகள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு கூட சீஷிகளும் இருந்தார்கள். ஆனா அவங்க பேர் குறிப்பிடுறது இந்த இடத்துல குறிப்பிட்டு இருக்கிறார் பாருங்க. ஆனா அந்த அப்போஸ்தலர் 12 பேர்ல அது வரல. ஆனா பெண் சீஷிகள் இருந்தார்கள். ஆக இவர்களும் என்ன செய்யறாங்க, தங்கள் ஆஸ்திகளினால் ஊழியம் செய்தார்கள், கொடுத்து ஊழியம் செய்தார்கள். இவங்க ஊர் ஊரா போய் செஞ்சாங்க. ஏசாமிக்கு சாப்பாடாக்கி போட்டுட்டு மற்ற ஆஸ்திகளை கொடுத்து சேவைகளை சந்தித்து படகுல போகும்போது காசு கொடுத்து உதவி செஞ்சு இப்படி எல்லா விதத்திலையும் ஏசப்பாவுக்கு உதவியா இருந்தவங்க யாரு? பெண்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணோம், இன்னொன்று உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம், இன்னொன்று ஆஸ்திகளால் ஜெபம் பண்ணோம். முதல்ல வந்து என்ன செஞ்சோம்? முதல் காரியம் முதல்ல ஒன்று பார்த்துனேன், புறாவில் ட்ராக்ஸ், மற்ற ஊர் ஊராக போயிட்டு ட்ராக்ஸ் கொடுக்குற காரியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காக்கா மாதிரி ஒரு ஜெபம் பண்ண. அது இல்லை, இந்த மீன்லேயே இன்னொரு ஞாபகம் வருது. என்னென்னா ஒரு சின்ன பையன் தன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தான். தனக்குள்ளதை கொடுத்தான் பாருங்க. அதனால தான் அந்த இடத்துல பெரிய அற்புதமே நடந்தது. அதே போல தான் நீங்களும் உங்களுக்குள்ளதில் கொடுங்க. ஒரு விதவை பெண்ணு தனக்குள்ளதெல்லாம் போட்டா பாருங்க, அது ஒரு பெருசா ஆண்டவர் சொன்னார். 2 காசு அவளுடைய ஒரு நாள் வருமானம் 2 காசு. அந்த 2 காசை கொடுத்தா கர்த்தருக்கு. அப்போ கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். ஆண்டு பழைய ஏற்பாட்டில் மல்கியா 3:10 சொல்லும் பொழுது தசம பாகத்தை சபையில் கொட்டும் பொழுது ஆண்டவர் இடம் கொள்ளாத மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உற்சாகமாய் கொடுக்கும் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்றார். ஆக அருமையானது, கர்த்தருக்குன்னு கொடுக்கிறவங்க ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. உழைப்புக்கு நின்று கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு என்று கொடுக்கும் பொழுது யாரும் கீழாக மாட்டார்கள், மேலாவார்கள், உயர்த்தப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா காக்காவை பற்றி பார்த்துடலாம். என்னென்ன அந்த காக்கா பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு என்ன செய்து அப்பத்தையும் இறைச்சி கொண்டு வந்து கொடு. காக்காவுனுடைய புத்தி என்னன்னா ஏதாவது கேட்டோன்னே கொத்திட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்கும், அதுவும் கொத்தி சாப்பிட்றோம், வாய் அடக்காது இல்லையா? ஆனால் இந்த காக்கா ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் காக்கா. என்னது? தன்னையே அடக்கிச்சு, தன் மாம்ச இச்சைகளை அடக்கிச்சு, தன்னையே அடக்கி என்ன செய்யுது ஒவ்வொரு நாள். அதுவும் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கேரித்த ஆற்றங்கடையில் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் தினந்தோறும் அந்த காக்கா எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துருந்தது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அது பாருங்க வாசனை பிடிச்சிக்கின்னு, அதுவும் சுட சுட. அப்போது வாசனையாக தானே இருந்திருக்கும், சமைச்ச உணவு வாசனையாக தானே இருக்கும். அந்த வாசனை பிடிச்சிக்கிட்டு செல்ஃப் கண்ட்ரோல் எடுத்துன்னு போய் யார் பிடிச்சிச்சு? ஊழியக்காரனுக்கு பிடிச்சிச்சு. இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நிறைய நம்மளை வாசனை பிடிச்சி இருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. அங்கே போ, இங்கே போ, மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் நம்மளை வந்து இச்சிக்குது. வா 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 வான்னு கூப்பிடுது. ஆனால் நாம் என்ன செய்யணும்? செல்ஃப் கண்ட்ரோலாக காக்கா மாதிரி அந்த காக்காவுடைய குணத்தையே அது விட்டுடுச்சு. அந்த நேரத்தில் அது அதனுடைய சுய ரூபத்தை அது என்ன செய்யணும்? மறந்துடுச்சு. ஆனால் இன்னைக்கு நாமளும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள் சாட்சியின் ஜீவியம் ஜீவிக்கணும். எப்படி ஜீவிக்கணும்? சாட்சியின் ஜீவியம். இன்னைக்கு ஆண்டு நீங்களாம் கிறிஸ்துவின் நிருபங்கள். அப்போ நம்ம வந்து நிருபங்களாக இருக்கணும். அப்போ இன்னைக்கு நம்மளை பார்த்து வாசிக்கணும்.
இந்த காக்கா பார்த்து நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். ஏன்? அது காக்கா வாழ்ந்த வாழ்க்கை. அதே போல் நம்மளை பார்த்து பேசணும். பக்கத்தில் வரும் பார், இது சர்ச்சுக்கு போது இது வாய் திறந்தா பொய்யா வருது, அப்படி சொல்லக்கூடாது. இது சர்ச்சுக்கு போது வாய் திறந்தா சண்டையாக வருது, அப்படி சொல்லக்கூடாது. பார், மாமியார் மருமகளுக்குள்ள என்ன சண்டை போரடிக்கிறாங்க, சொல்லக்கூடாது. சர்ச்சுக்கு போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் சாட்சி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அந்த சாட்சியுள்ள ஜீவியத்தை தேவன் எதிர்பார்க்குறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவலை குறித்து நம்ம பார்க்கலாம். சேவல் என்ன செய்யுது? குக்கரப்போன்னு கூவும். எப்போ கூவும்? காலையில், அதிகாலையில். என்ன செய்யும்? எல்லாரும் எழுப்புறதுக்காக கூவும். அதே போல் இன்னைக்கு நீங்கள் ஒரு சேவலாக இருக்கணும், நான் ஒரு சேவலாக இருக்கணும். எக்காலம் ஊதுகிறவர்களாய் ஆண்டவர் சொல்ற, எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை பிடித்திடுவோம். அப்போ இன்னைக்கு நாம் ஒரு சேவல் மாதிரி எக்காலம் ஊதி பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை உணர்த்தணும். ஆண்டவர் சொல்ற, சேவல் கூவும் முன்னே நீ 3 முறை மறுதளிப்பாய். அப்போ கரெக்டாக சேவல் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏசாமி சொன்ன வார்த்தையை அது அங்கேருந்து கேட்டுக்கிச்சு. ஏசாமி இப்போ சொல்லிட்டாரு. உடனே அவன் மறுதளிச்ச உடனே ஞாபகப்படுத்துறாரு. அந்த சேவல் என்ன செய்யுது? ஞாபகப்படுத்துது, நீ 3 முறை மறுதளிச்சிட்ட. கரெக்டாக கொக்கரக்கோன்னு கூவு. அந்த சேவல் சிம்பிள் போட்டு இஸ்ரேலில் வச்சுக்கிறாங்க. அந்த இடம் சேவல் கூவுன இடத்த சேவல் சிம்பிள் போட்டு வச்சுக்கிறாங்க இன்றைக்கும். ஏன்னா அவன் தவறு செய்ததை உணர்த்தியது. சேவல் என்ன செய்து? தவற உணர்த்தியது. இன்னைக்கு நீங்களும் நானும் தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களாய், எக்காலம் ஊதுகிறவர்களாய், சேவலை போல கொக்கரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தாவீதை நாத்தான் வந்து எச்சரித்தான். நாத்தான் வந்து எச்சரிக்கும் போது உடனே தாவீது என்ன செய்தான்? மனசு குத்தப்பட்டு மனசு மாறினான். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் மனசு மாற வேண்டும். ஆமென். மற்றவங்களை மனசு மாற்ற வேண்டும். புரியுதா? நாமளும் மாறணும், மற்றவங்களையும் மாற்ற வைக்கணும். அல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கழுதை குறித்து நம்ம பார்க்கலாம். கழுதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு கட்டப்பட்ட கழுதை. லூக்கா 19:30 பார்த்தீங்கன்னா அது கட்டப்பட்ட கழுதை ஆண்டவருக்கு சேவை என்று கேட்ட உடனே அது கட்டப்பட்ட கழுதை மீட்கப்பட்டது. இன்னைக்கு மீட்கப்பட்ட கழுதை மேலே யார் போனது? இயேசு போனார். கட்டப்பட்ட கழுதை மீட்கப்பட்டது. அது இயேசுக்கு தேவை என்ற உடனே மீட்கப்பட்டது. பவுலை போல மீட்கப்பட்டது. உங்களை என்னை போல மீட்கப்பட்டது. சுய ஜனத்தாரிடமிருந்து அந்நிய ஜனத்தாரிடமிருந்து மீட்கப்பட்டோம். ஆமென். அப்ப நீங்களும் நானும் யாரு? கழுதைகள். யார் ஏற வேண்டிய கழுதை? இயேசு ஏற வேண்டிய கழுதை. இயேசு கூட வருவார், நம்ம கூட வருவார், நம்ம மேலே வருவார். ஆமென். அவன் மேலே வந்து இயேசு போனார், எருசலேமுக்குள்ள போனார். அதே போல இன்றைக்கு இயேசுவை சுமந்து திரிகிறவர்களாய் மாற வேண்டும். இயேசுவை சுமந்து திரியும் பொழுது அந்த கழுதை வழி இயேசு போனார். போகும் பொழுதெல்லாம் அந்த இடத்திலே அவருக்கு மரியாதை கிடைத்தது. அந்த இடத்துல அவர் ஊழியம் செய்தார். அந்த இடத்துல தேவனுடைய நாம் மகிமை அடைந்தது. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இன்னொரு தடவை கழுதை இன்னொரு இடத்துல பிள்ளையாம்கிட்ட பேசுது. கழுதை என்ன செய்து? பேசுது. மீட்கப்பட்ட கழுதை சுமக்கிற வேலையும் செய்யணும், பேசுகிற வேலையும் செய்யணும். தப்பு செய்யும் போது பிள்ளையாமுக்கு யார் பேசுறது? கழுதுதான். முன்னாடி இருக்கிற தூதன் பட்டையை வச்சுட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையான்னு கேட்குது. கழுதைக்கு தெரிஞ்சு பிள்ளையாமுக்கு தெரியல. அப்போ கழுதை வந்து என்ன செய்து? எச்சரித்து பேசுது. இப்போ வருங்காலங்களை குறித்து எச்சரிக்கை. அருமையானவர்களே, நேரம் இல்லை, நாட்கள் நெருங்கிச்சு. இப்போ பாருங்க, இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் போடுறாங்க. இப்போ ஜூன் மாதத்தில் ஐநா சபையில் ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷன் தீர்மானம் எடுக்க போகிறாங்க. அது மிக முக்கியமான சொல்யூஷன், அந்த ஒரு முடிவு. அது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா நாடுகளும் 2 பிரிவாய் பிரியும். எசேக்கியேல் 38 8வது வசனத்தின்படி, எசேக்கியேல் 39 2வது வசனத்தின்படி இப்போ பார்த்தீங்கன்னா மிக சிறியராய் இந்த உலக போர் அதிகமாக உச்சக்கட்டத்துக்கு போகும். 3ஆம் உலக போர். அப்படி போகும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் 7ஆம் தேதி 23வது வருஷம் இந்த யுத்தம் தொடங்கிச்சு. இது யுத்தம் வந்து என்னது? அலெக்சா மசூதியினுடைய யுத்தமாக இருந்துச்சு. அந்த யுத்தம் இப்போ வந்து சிவியர் ஆகிட்டு அந்த மசூதி ஏதோ ஒரு வகையில் அது இடிபடும். ஒன்று எவனாவது குண்டு போட்டு இடிக்கலாம், அல்லது அந்த யுத்தத்தில் ஏதாவது ஒன்று வரலாம், அல்லது கர்த்தரே ஏதாவது ஒன்று செய்யலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த அலெக்சா மசூதி இடிக்கப்பட்டு 3வது தேவாலயம் கட்டப்படும்.
அந்த மூன்றாவது தேவாலயம் கட்டப்படுதுன்னாவே அதுக்கு முன்னாடி தேவனுடைய ஆலயங்களாகிய நாம இருக்க மாட்டோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இப்போ மிக முக்கியமான நேரம் அல்-அக்ஸா மசூதியினுடைய அந்த இடிபடுறதுக்கான சூழ்நிலை. இப்போ எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, கல் வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறமா இது 24 மணி நேரத்தில் கட்டி முடிக்குது. சைனா கிட்ட ப்ளூ பிரிண்ட்டில் வாங்கிட்டாங்க. 24 மணி நேரத்தில் கட்டுவாங்க. அப்போனா பார்த்துங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டுறாங்க. ஒரே நாளில் கட்டி முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எல்லாமே ரெடி. 2022 வருஷத்துல அமெரிக்காவிலேருந்து 5 சிவப்பு கிடாரிகள் வந்துச்சு பலி செலுத்துறதுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அருமையானவர்கள், எல்லாமே ஆயுத்தம். அந்த மினார் என்று சொல்லக்கூடிய அந்த 7 குத்து விளக்குகளும் இருக்கு. உடன்படிக்கை பெட்டியும் கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஆலயத்தில் வைக்க வேண்டிய பொருட்கள், அந்த ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பலிபீடமும் அது ரெடி பண்ணிட்டாங்க. அந்த பொருட்கள் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இடம் மட்டும் தான் வேணும். ஆலயம் கட்ட வேண்டிய இடம் மட்டும். அந்த இடத்துக்கு தான் இப்போ 3ஆம் உலக போரே நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இடம் கிடைச்சிச்சுன்னா 24 மணி நேரத்திலேயே அந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். அதை பார்க்க நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது பார்த்தாக்கா அந்த இடத்துல கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க தான் பார்ப்பாங்க. நாமெல்லாம் ஆண்டோடைய மணவாளன் வருகையில் போகிற மணவாட்டிகளாக போயிடணும். நம்ம தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறதுனால நாம் அவருக்குள்ளே போகணும். அப்படின்னா எவ்வளோ சீக்கிரத்தில் இது நடக்குதுன்னு பாருங்கள். சில மாதங்களோ சில வருஷங்களுக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சிடும். புரியுதுங்களா? நாம் இப்போ கிரேஸ் பீரியடில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏன்னா எருசலேம் தலைநகராய் வந்து 2018 தலைநகர் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ 7-8 வருஷம் கிரேஸ் பீரியட், இன்னும் கிரேஸ் பீரியடில் ஓடிட்டு இருக்கோம். அப்போ தேவனுடைய திட்டத்தின்படி அந்த நாட்கள் அவருடைய தீர்மானத்தில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்க கால கணக்குகள் முடிவடைந்து விட்டது. 6000 நிறைவடைந்து இப்போ 7000 தொடங்கக்கூடிய நாட்களுக்குள்ள இருக்கிறோம். ஓய்வு நாள் அவருடைய தீர்மானங்கள் இப்போ ஒரு சில எண்ணிக்கைக்காக அவருக்கு காத்துட்டு, புறஜாதியுடைய நிறைவுக்காக காத்துட்டு இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, நாட்கள் சமயம் அதனால் கட்டப்பட்ட கழுதை மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் இயேசுவை சுமந்து போக வேண்டும், பேச வேண்டும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல சமாரியன் அந்த கழுதை மேலே சிலரை காயப்பட்டவர்களை கொண்டு வந்து சத்திரத்தில் சேர்த்தான். காயப்பட்டவர்களை எங்கே வந்து சேர்த்தா? சத்திரத்தில் சேர்த்தான். அந்த கழுதை செய்ய வேண்டிய இன்னொரு வேலை என்னது? சபைக்கு கொண்டு வந்து ஆட்களை சேர்க்க வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சேர்ப்பீங்களா? கண்களை மூடி ஜெபம் செய்யும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, அறுவடை மிகுதியாக இருக்கிறது, ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள். கர்த்தாவே, நாங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பா, இதோ இந்த நாட்கள் சமயமாக இருக்கிறபடினாலே துரிதமாய் அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. அடிமை முற்றிலுமாய் தாழ்த்துது. ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பயன்படுத்துங்கப்பா. அருமையான அப்பாவையும் அம்மாவையும் ஆசீர்வதிங்க. அப்போ அவர்கள் போகிற காரியத்தை தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற இயேசுவின் நாமத்தினாலே அப்போ அவருடைய மருமகனுக்கு நடக்கிற அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகட்டும். எல்லா தடைகளை உடைகள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்காய். நன்றி. அற்புத அடையாளங்களோடு அப்பா நீ பெரிய காரியங்களை செய்கிறபடி நான் நன்றி ராஜா. அப்பா, நல்ல சுகத்தை இந்த மகனுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி. சுகத்தை சுதந்திரிக்கிறோம், ஆப்ரேஷன் சக்ஸஸை சுதந்திரிக்கிறோம். ஏற்றினாத பிரயாணங்களை வாய்க்க செய்வீராக. மது சமூகம் முன்பாய் செலுத்த ஏற்றின நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. விசேஷமாக இந்த நாளில் செய்து கொடுத்த தேவ மகிழ்ச்சியோடு இருக்கிற